சில விஷயங்கள் அழகுபடுத்தினா தான் அழகாக இருக்கும். ஆனால் அவளுக்கு அது எதுவும் தேவைப்படல. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி தான் அவளுக்கும். அது ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷன். அங்கே தான் அவளை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். உன் விழியோரம் மயங்கினேன், வேறென்ன தேவை பெண்ணே, உன் கண்கள் தரும் போதையில் நானும் மயங்கினேன். மின்னலின் ஒளி வீச்சினை விழி சிமிட்டலில் நானும் கண்டினே, நான் பார்த்தவையாவும் பாதியும் இல்லை இல்லையே. மனதோடு பேசிடும் மலரோடு வந்தாளே, மயங்கிடும் மாலையில் என்ன மாயங்கள் செய்தாளே. செவியோரம் முடிக்கோதி என் நெஞ்சில் புகுந்தாளே, பேசாத விழிகளால் மாயங்கள் செய்தாளே. நிழல் போல நிழல் பட நினைவுகள் தோன்றுதே, உன் விழியில் விழுந்திட என் விழிகள் ஏங்குதே. மௌனமே மொழியாய் புகைப்படம் பேசிட, இதயங்கள் இரண்டும் கை குலுக்கி இணையுமே. Was like a music of silence. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு எங்கள் லவ். ஒரு நாள் அவள் வந்தா. I just don't want to give this pain. எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. என்னை விட்டு போகிறேன்னு சொல்ல வந்தா. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல வந்தா. அதுக்கப்புறம் நிறைய சொன்னான். ஆனால் அது எதுவுமே என் காதில் விழுகல. அவள் என்ன சொல்ல வந்தாங்கிறத ரொம்ப அழகாக அவளோட கண் எனக்கு காட்டி கொடுத்துச்சு. உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் உன்னை விட்டு போச்சுன்னா சும்மாவா இருப்ப? கடைசியாக ஒரு கிளிக். ஆனா அது போதுமா? அவளை விட்டுட்டு அவ்வளோ அழகான கண்ணை விட்டுட்டு இருக்க முடியுமா? அதான் அவ கண் எடுத்துட்டு மிச்சத்தை தூக்கி போட்டுட்டேன். அதை மோப்பம் பிடிச்சி தான் நீங்க வந்துட்ட. பட் that's not the end. ஏன் ஃபார்ச்சுனேட்டா இல்லை அன்ஃபார்ச்சுனேட்டான்னு தெரியல. You too have expressive eyes.
ஆகும்